ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூசணிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு சாம்பார் வச்சு பார்க்க போகிறோம். வெல்கம் டு லேசி குக் சேனல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல மைசூர் பருப்பு சிறுபருப்பை நல்லா களைஞ்சி அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிச்சு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில் சீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு முதல்ல நம்ம மிளகாத்தூள் போட்டுரும். நல்லா அதுக்கப்புறம் நம்ம இந்த சாம்பார் பொடியும் உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கிறோம். நல்லா வெந்திருக்குது பருப்பு. அதுக்கப்புறம் நான் எடுத்துருக்க காய்கறி பூசணிக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த ரெண்டையும் நல்லா மேலே கொட்டி விட்டுட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிச்சிச்சுன்னா நல்ல கொதி வந்து உருளைக்கிழங்கும் பூசணிக்காய் வெந்தால் சாம்பார் ரெடி. அதுக்கப்புறம் நீங்கள் சூடான சர்வ் பண்ணலாம் அழகான முறையில். வெள்ளை சோறு, சாம்பார் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஒரு சைட் டிஷ்ஷாக ஒரு சூப்பராக ஒரு ஆம்லேட் வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். 15 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். இந்த சமையலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி சமையல் ஈஸியாக ரெடி பண்ண சொல்லி கமெண்ட்டில் எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.